நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புதிய மாதத்துக்குள் நாம் நுழைந்து கோடி அற்புத புனித அந்தோணியாருடைய சிறப்புமிகு நாளிலே கடற்கரை பாலவாக்கும் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு ஏராளமான எண்ணங்களோடு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை தேடி வந்திருக்கிற அருமையான அந்தோணியாவுடைய பக்தர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த வேளையில் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதுமாக இறைவன் அந்தோணியார் வழியாக செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து, எல்லா கிருபைகளை நினைத்து இன்னைக்கு நாம் நன்றி பெருக்கோடு வந்திருக்கிறோம். கடந்த மாதத்தில் நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல், நாம் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போனதற்காக, நாம் நினைத்த ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்கின்ற ஏக்கத்தோடும் வருத்தத்தோடும் கூட நாம் இன்றைக்கு வந்திருக்கலாம். கடந்த மாதம் எனக்கு ஒழுங்காக அமையலை, கடந்த மாதம் எனக்கு சரியாக போகலை, கடந்த மாதம் என்னுடைய குடும்பத்தில் கவலையும் கஷ்டமாக இருந்தது, இந்த புதிய மாதத்திலாவது கடவுளுடைய கிருபை எனக்கு கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே முதல் செவ்வாய்க்கிழமையிலே போனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று அருமையோடு நம்பிக்கையோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, ஏதோ ஒரு நிமிடம் ஆண்டவருடைய வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறார். நான் உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவேன் சொன்ன கடவுள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார். எனவே ஒரு நிமிடம் ஆண்டவர் இயேசுவை உற்று பாருங்கள். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய கடவுள் மிக வலிமையான கடவுள், மிக சக்தி வாய்ந்த கடவுள், அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுள். விவிலியத்தில் யாரெல்லாம் திக்கற்றவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக
துயரத்திலே அனாதைகளாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் வழிநடத்திய தேவனாய் அவளுக்கு வாழ்வு கொடுத்த கடவுளாய் இருந்த தேவன் ஏதோ இன்று நமக்கு முன்பாக வந்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கரத்துல ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்பாம். ஆண்டவர் என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவாம். என் குடும்பத்தில் உடைய குடும்ப பிரச்சனைகள் ஆண்டவருடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே அந்தோனியார் நற்கனின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராய் இருந்தார். நற்கனின் மீது அளவில்லாத விசுவாசம் கொண்டவராக இருந்தார். அதனால் அவர் அற்புதங்களை கண்டார், அற்புதங்களை செய்தார். அதே அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். எந்த மனதியோடு நாம் வந்திருக்கிறோம் என்ற அவர் நம்முடைய உள்ளத்தை என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தொழில்களை ஆசீர்வதியும், என்னுடைய எண்ணங்களை ஆசீர்வதியும், என்னுடைய தேவைகளை ஆசீர்வதியும், என்னுடைய பணிகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கேட்டு ஒரு நிமிடம் ஆண்டவருடைய கரத்தில் எங்களுடைய முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள், ஜெபியுங்கள். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord, Praise the Lord, praise the Lord, Praise the Lord, praise the Lord. Praise the Lord. அமர்வோம். பிரியமானவர்களே, விவிலியத்தில் இன்றைக்கு நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்பதை, எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் முதல் செய்தியாக பார்த்து நம் ஆண்டவரை துதிப்போம். ஒரு 2-3 வசனங்களையும் நிகழ்வுகளையும் விவிலியத்திலிருந்து உங்களுடைய பார்வைக்கும் சிந்தனைக்கும் வைத்து நம் ஆண்டவரை புகழ முயற்சிருப்போம். முதல் விஷயம், முதல் நிகழ்வு, ஆபிரகாமுக்கு சாராள் என்ற மனைவி இருக்கிறாள். ஆனால் குழந்தை செல்வம் இல்லை. ஒரு திருமணம் ஆகிட்டு குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் என்னதான் இருந்தாலும் ஆனால் நிம்மதி இருக்காது. என்னதான் இருந்தாலும் அங்கே ஒரு சந்தோஷம் இருக்காது. அது மிகப்பெரிய ஒரு தேவையாக, மிகப்பெரிய ஒரு குறைபாடாகவே பார்க்கக்கூடிய மனநிலை இருக்குது. அது குழந்தை திருமணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அப்படின்ற அவங்களுக்கு தெரியும் அதனுடைய வேதனை. நமக்கெல்லாம் குழந்தை இருக்கிறதுனால அது நமக்கு தெரியாது. ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததுனால அது நமக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஆனால் குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர்கள் அது எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு குறைபாடாக, கஷ்டமாக பார்க்கிறார் என்பது நமக்கு அவர்களுக்கு தெரியும். இந்த சாராளுக்கு குழந்தை இல்லை. எனவே ஆபிரகாம் தன்னுடைய பணிப்பெண்ணை தன்னுடைய மனைவி ஆக்கி கொள்கிறார். இது இந்த காலத்தில் தப்பு, இந்த காலத்தில் அது ஒரு பெரிய பாவம். ஆனால் யூத சமூகத்தில் அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் வாரிசு இல்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய பாவம். ஒரு குடும்பத்துக்கு வாரிசு இல்லை என்றால் அது ஒரு சபிக்கப்பட்ட நிலை, கடவுள் சபித்திருக்கிறார் என்ற நிலை. எனவே யூத சமூகத்தில் என்ன செய்வாங்க, பணிப்பெண்ணை தன்னுடைய கணவனுக்கு கொடுப்பார்கள், மனைவியை கொடுப்பார். ஏனென்றால் வாரிசு தான் முக்கியம். ஆக ஆகார் என்கிற பணிப்பெண்ணை சாராள் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்கிறாள். எப்போது ஆபிரகாம் ஆகார் ஒன்றிணைந்து குழந்தையை பெற்றிருக்கிறார்கள். இந்த குழந்தையை பெற்றிருக்கிற போது அதுவரையிலும் இந்த பணிப்பெண் ஆபிரகாமை மதித்தாள், சாராளை மதித்தாள்.
இப்போது தனக்கென ஒரு குழந்தை வந்துடுச்சு, தன்னுடைய குழந்தை தான் வாரிசு என்று வந்துவிட்டது. எனவே ஆகார் என்ன செய்கிறாள்? சாராளை, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, சாராளை மதிக்கலை. எனவே சாராள் தன்னுடைய கணவன் ஆபிரகாம் போயிட்டு முறையிடுவாள், இந்த பணிப்பெண் என்னை மதிக்கலை, இந்த பணிப்பெண் எனக்கு சட்டை பண்ணலை, அவமானப்படுத்துகிறாள், கேவலப்படுத்துகிறாள், எனக்கு குழந்தை இல்லை என்பதை சொல்லி சொல்லி காட்டுகிறாள். அதனால் அவளை வீட்டை விட்டு அனுப்பணும். எப்பவுமே ஒரு ஆளுக்கு 2 பேர் இருந்தால் பிரச்சனை தான். ஆக அனுப்புகிறாள், சாராள் அனுப்புகிறாள். இப்போது கை குழந்தையோடு ஆகார் ஆபிரகாமை விட்டு வீட்டை விட்டு பாலைவனத்துக்கு போகிறார். பாலைவனத்தில் தன்னுடைய குழந்தையை போட்டுட்டு புலம்புகிறாள். ஒரு கிணற்றருகிலே தண்ணீர் வரக்கூடிய ஊற்றருகிலே கிடத்துவிட்டு புலம்புகிறாள். தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறார், கண்ணீர் விடுகிறாள், குழந்தை அழுகிறது. திக்கற்றவராக இருக்கிறாள் ஆகார். திக்கற்றவர், இதை விட பணிப்பெண்ணாகவே இருந்துட்டு போயிருந்துக்கலாம். ஆக ஒரு தன்னுடைய இயலாமையை, யாருமே இல்லாத சூழ்நிலையில், பாலைவனத்தில் யாரும் இல்லாத சூழ்நிலையில் திக்கற்றவளாக இருக்கிற போது ஆண்டவர் அவளை அப்படியே விட்டுடலை. வானதூதரை அனுப்புகிறார். அனுப்பி அவளுக்கு உணவு கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை சாப்பிட்டு, உணவை சாப்பிட்டு ஆகார் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிற கடவுளை நான் கண்டேன், நான் கடவுளை பார்த்தேன், திக்கற்ற நிலையில் கடவுள் எனக்கு உதவினார் என்று ஒரு வாசகத்தை நாம் அங்கே பார்ப்போம். திக்கற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அருகிலேயே இருக்கிறார். பைபிள் சொல்லுது, திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் அருகிலேயே, தூரமாக கூட கிடையாது, அருகிலேயே இருக்கிறார். அடுத்து பார்க்கணும் யோசேப்பு யாருடைய மகன்? பழைய ஏற்பாட்டு யோசேப்பு யாருடைய பையன்? யாக்கோபினுடைய பையன். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பேர். அதில் ரொம்ப அன்பு செய்யக்கூடிய யாக்கோப்பு, தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவனுடைய பெயர் தான் யோசேப்பு. ஒரு பையனை அன்பு செய்கிறாரு, நம்மளெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, அவனை தான் பக்கத்தில் வச்சுக்கிறாரு, நம்மளெல்லாம் ஆடு மேய்க்க அனுப்புகிறாரு என்று சொல்லி யோசேப்பின் மீது அதிகமாய் கோபம் கொண்டார்கள் அவருடைய அண்ணன்கள், அவருடைய உடன் பிறந்தவர்கள். யோசேப்புக்கு ஒரு கடவுளுடைய கிருபை கிடைச்சது. அது நடக்க போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கனவுல வந்துடும். எது நடக்க போதோ அதெல்லாம் கனவுல வந்துடும். அப்போ ஒரு நாள் கனவு காண்கிறார். என்னது? அவர் தன்னுடைய சகோதரர்களெல்லாம் ஒரு நாள் என்னை மண்டியிட்டு வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. இதை சொன்ன உடனே அண்ணன் மகளுக்கும் சும்மா இருப்பாங்களா? படித்து இருக்க ஆசைப்படுகிறார்கள். அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது. அப்பா சாப்பாடு கொடுத்து அனுப்ப, அண்ணனுங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா, இதுதான் நல்ல வாய்ப்பு. முதல்ல அவனை கொலை செய்யணும் ஆசைப்படுறாங்க, கொலை செய்யணும். அதுக்கு பின்னாடி அவனுடைய ரத்தப்படி நமக்கு வேண்டாம்னு சொல்லி ரூபன் சொல்கிறாரு, அண்ணன் சொல்கிறாரு, எனவே கிணத்துல போட்டு விட்டுன்னு சொல்லி வியாபாரிகள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அவங்களுக்கு எகிப்து நாட்டுக்கு போகிறவங்களுக்கு அவனை விற்று விடுகிறார். பாருங்கள், தன்னுடைய சொந்த உடன் பிறந்தவர்களே யோசேப்பை விற்று விடுகிறார்கள். கொலை செய்ய நினைச்சாங்க, விற்று விடுகிறார்கள். இப்போது யோசேப்பு அனாதையாக இன்னொரு நாட்டுக்கு போகிறார். அங்கே அடிமையாக இருக்கிறார், விற்கப்படுகிறார். அங்கே ஒரு அரண்மனையுடைய வாயில் காப்பானுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறார். அந்த அம்மாவை கூட அவனை சோதிக்கிறது, தன்னுடைய இச்சைக்கு அவனை பயன்படுத்தி கூட அழைக்கிறாள். ஆனால் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு பயந்த மனிதனாக இருக்கிறார். அப்போ அந்த அம்மா என்ன செய்யுது? யோசேப்பை ஜெயிலில் போட சொல்லுது. இவன் என் கூட தவறாக இருக்க வேண்டும் நினைத்தான் என்று படி அவன் மேலே போட்டு ஜெயிலில் அடைச்சிடுது. ஜெயிலில் போகிறார் யோசேப்பு. ஆனால் திக்கற்றவனாக இருந்த யோசேப்புக்கு ஆண்டவர் அருகிலே இருந்தார். என்னவா மாற்றினார்? அந்த நாட்டினுடைய களஞ்சியத்தை எல்லாம் யோசேப்பு கிட்ட மன்னன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோசேப்பை உயர்த்தினார். அருகிலே இருந்தார். திக்கற்றவர்களுக்கு கடவுள் அருகிலே இருந்து உயர்த்தினார், வழி நடத்தினார். பிரியமான தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன், அவன் சாதாரண ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். கோலியாத்து வருகிறான், சவுல் அரசனாக இருக்கிறான். இப்போது மிகப்பெரிய போர், சவுலால் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியல. தாவீது வருகிறான், வந்து கோலியாத்தை சாகடிக்கிறான்.
மக்கள் தாவீதை புகழ்கிறார்கள். சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 16,000 பேரை கொன்றான். எனவே தாவீதுக்கு பெருமை, தாவீதுக்கு புகழ், தாவீதுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், சவுலுக்கு பொறாமை. இந்த சின்ன பையனால் எனக்கு அவமானம், இந்த ஆடு மேய்க்கவனால எனக்கு அசிங்கம். எனவே சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை கொலை செய்ய விரும்புகிறான். அரண்மனை விட்டு அனாதையாக ஓடுற தாவீது உயிருக்கு பயந்து போகிறார். நான் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது, அந்த பெலிஸ்தனை சாகடிக்காமல் இருந்திருக்கலாம். சவுலுக்காக உதவி பண்ண இன்னைக்கு சவுலை என்னை சாகடிக்க போகிறான் என்னை தாண்டி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடுறார். நிர்கதியாக நிற்கிறார், அனாதையாக நிற்கிறார், உயிருக்கு பயந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் திக்கற்றவனுக்கு கடவுள் அருகிலே இருந்தார். தாவீதை அரசனாக ஆண்டவர் மாற்றினார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் அனாதைகளாக திக்கற்றவர்களாக எனக்கு யாருமே இல்லை, நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் அன்பு செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை என்று சில வேளைகளில் நாமும் கூட திக்கற்ற நிலையில், யாருமற்ற நிலையில் ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், திக்கற்றவர்களுக்கு கடவுள் அருகிலேயே இருக்கிறார், நம் அருகிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களை, எழுந்து நிற்போம். கடவுள் நம்மை திக்கற்றவர்களாக விடுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. பிரியமானவர்களை, விவிலியத்திலே பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறார், இந்த புதிய முதல் செவ்வாய்க்கிழமை கொடுத்திருக்கிறார். ஆண்டு சொல்லுவோம், ஆண்டவரே புதிய மாதத்துக்குள் என்னை வழிநடத்தும், புதிய நாளுக்குள் என்னை வழிநடத்தும். இந்த மாதம் முழுவதுமாக உடைய கிருபையை தாரும், இந்த மாதம் முழுவதுமாக உடைய பலனை தாரும். நான் திக்கற்றவனாய் இருக்கிறேன், என் அருகில் இருந்து இந்த மாதம் முழுவதுமாக என்னை ஆசீர்வதியும் என சொல்லி பாடுவாம். என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, நாம் துவங்கி இருக்கக்கூடிய காரியம் மிக சிறியதாய் இருக்கலாம், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் மிக சிறியதாய் இருக்கலாம், நாம் செய்கிற தொழில் மிக சிறியதாக இருக்கலாம், நம்முடைய வருமானம் மிக சிறியதாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை மிக சிறியதாக இருக்கலாம், ஆரம்பம் சிறியதாக இருக்கலாம், தொடக்கம் சிறியதாக இருக்கலாம். ஆனால் உடைய வாழ்நாட்கள் முடிவுகள் மிக பெரியதாய் ஆண்டவர் மாற்றுவார். தாவீதின் வாழ்க்கை மிக சிறியதாய் இருந்தது, ஆடு மாடுகளை மேய்த்தவன். ஆனால் ஆண்டவர் அவனை அரசனாக மாற்றினார், மன்னனாக மாற்றினார். யோசேப்பினுடைய ஆரம்பம் அடிமையாக இருந்தது, விலைக்கு விற்றப்பட்டான். ஆனால் அவருடைய முடிவு மிகப்பெரிய செல்வந்தனாக, அரண்மனையினுடைய நம்பிக்கைக்குரியவனாக ஆண்டவர் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆரம்பம் சிறியதாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் சிறியதாக இருக்கலாம், உங்களுடைய முயற்சிகள் சிறியதாக இருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர் பெரியதாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள்
செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் கரங்களை தேவா, உயர்த்தி. புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பலவிதமான தோல்விகளினால், ஏமாற்றங்களினால், இழப்புகளினால், பலவிதமான செயல்களினால் மற்றவர் நம்மை வெட்கப்படுத்தி இருக்கலாம், அவமானப்படுத்தி இருக்கலாம், மற்றவர்கள் முன்பாக நாம் தலை குனிந்து நிற்கலாம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். வெட்கத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். வெட்கத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைகளை செய்வார். வெட்கத்துக்குரிய நம்முடைய வாழ்க்கையில கண்ணீருக்கு பதிலாக ஆண்டவர் களிப்பை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். நம்பிக்கையோடு பாடுவோம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி. புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. உற்சாகமாக கரங்களை தட்டி. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்கும், பல்வேறு சங்கடங்கள் இருக்கும், பல்வேறு தோல்விகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நாம் பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியல, என்னை வரக்கூடிய தோல்விகளை நான் ஜெயிக்க முடியல, என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு தோல்விகளை, ஏமாற்றுகளை என்னை விட்டு ஓடிவிடுகிறார்கள். கடன் கொடுக்க, தோள் கொடுக்க, துணையாயிருக்க, ஏற்றுக்கொள்ள, அன்பு செய்ய எனக்கு யாரும் இல்லை. ஆண்டவருடைய கரத்தை நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய சவால்கள் தீர்ந்து போகும், நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சவால்கள் சந்தித்திட உண்டு உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. கரங்களை உயர்த்தி. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்தில் ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு எதுவாக வர வேண்டும்?
இந்த மாதத்தில் என் குடும்பத்துக்கு ஆண்டவர் இது செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இது வேணும் ஆண்டவரே, என் குடும்பம் இது இல்லாமல் மிகவும் துன்புற்ற நிலையில் கண்ணீரோடு கவலையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, வருமானம் இல்லை, கடன் தொல்லையில் இருக்கிறோம், கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, படித்த பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனைகள் பிள்ளைகளை சந்திக்கிறார்கள், என் கணவன் சந்திக்கிறார், என் மனைவி சந்திக்கிறார், பலவிதமான நோய் நோக்காடுகளோடு என்னுடைய தாயும் தந்தையும் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள், மருத்துவ செலவு முடியலை, பண வசதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் கணவன் என்னை புரிஞ்சிக்கல, என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல, என் பிள்ளைகள் என்னை புரிஞ்சிக்கல, தினந்தோறும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடு நான் வாழ்கிறேன். நிறைய நாட்கள் நாங்கள் துன்பத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரை இந்த புதிய மாதத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, இந்த புது மாதத்துலேயாவது ஆண்டவரை என் குடும்பத்தில் எல்லாம் நல்லது நடக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஃபாதர் ஜெபிக்கிறது முக்கியம் அல்ல, மகனே மகளே, நீ ஆண்டவரை கேளு. உன் குடும்பத்தை பிரச்சனை உனக்கு தான் தெரியும். இந்த மாதத்தில் இந்த தேவன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த தேவன் உன் குடும்பத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். சக்கையினுடைய வீட்டுக்கு போன இயேசு சக்கையை பார்த்து சொன்னால், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில் ஆண்டவர் இந்த பலிப்பீடத்திலிருந்து இன்னைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, இன்று உன் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. உன் கஷ்டங்கள் போகின்றன, உன் துன்பங்கள் போகின்றன, உன்னுடைய நோய் நோக்காடுகள் போகின்றன. நான் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். சாத்தானுடைய தொல்லைகள் நீங்க போகிறது, பசாசுடைய கட்டுக்கள் நீங்க போகிறது, நோய் நோக்காடுகள் சுகமாகின்றன. உன்னுடைய கட்டுக்கள் எல்லாம் நீக்குகிறேன், உன்னுடைய கவலைகள் எல்லாம் நான் நீக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை பாருங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவரே மனசை பாருங்க. இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு நோய் நோக்காடுகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை பாருங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒரு நிமிடம் ஜெபம் செய்யுங்கள். நம்பிக்கையான ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். உருக்கமான ஜெபங்களுக்கு ஆண்டவர் இரக்கப்படுகிறார். உண்மையான தேவைகளை சொல்லுகிற போது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். இன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய தொடுதலை நீ உணர்கிறாய். ஆண்டவருடைய கிருபை உன் குடும்பத்துக்கு வருகிறது. ஆண்டவருடைய கிருபையுடைய வாசலை தொடுகிறது. ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே வருகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே நுழைகிறது. நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி தேவனே, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அருளுக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus, thank you Jesus, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அமருவோம். இன்றைக்கு திரு அவை என்ன விழாவை கொண்டாடுகிறது? இயேசுனுடைய ஒரு மாற்று விழாவை கொண்டாடுகிறது. டிரான்ஸ்பிகரேஷன் பெருவிழாவாக இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகிறது. பிரியமான, இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை நாம் இந்த வாசகத்திலிருந்து நம்முடைய சிந்தனைக்கு எடுத்து நாம் ஆராதனை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அந்த வாசகம் நமக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு 3 பேரை கூட்டிட்டு அந்த தாபோர் மலைக்கு செல்லுவார், உயர்ந்த மலைக்கு செல்லுவார். 3 சீடர்களை. யார் அந்த 3 சீடர்கள்? பேதுரு, யாக்கோபு, யோவான். 3 சீடர்கள். இந்த 3 சீடர்களை முக்கியமான இடத்துக்கெல்லாம் இயேசு கூட்டிகிட்டு போகிறார். ஒன்று, இயேசு பாடுபடுகிற போது பாடுகளை நினைத்து பார்க்கக்கூடிய அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு இந்த 3 சீடர்கள் தான் உடன் போகிறாங்க. இந்த தொழுகை கூட தலைவனுடைய மகளை குணப்படுத்துகிற போது இவர்களைத்தான் அழைத்து கொண்டு போவார். எங்கெல்லாம் மிக முக்கியமான இடத்துக்கு போகிறார்களோ இந்த 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார்? யூத சமூகத்தில் இந்த நிகழ்ச்சி இங்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா
நான் சொல்கிற போது எனக்கு 2 சாட்சிகள் இருக்கணும். நான் மட்டும் போய் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்போ சாட்சிகள் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு மலை மீது போகிறார், உருமாற்றம் அடைகிறார். இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யார் வேண்டும்? சாட்சிகள் வேண்டும். அதே போல் இயேசு ஒரு நோயாளியை குணப்படுத்த போகிறார். அந்த 100 தலைவனுடைய தொடுகை கூட தலைவனுடைய மகளை குணப்படுத்துகிற போது அங்கே சாட்சிகள் வேண்டும். கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டோடைய பாடுகள் நடந்தது என்பதற்கு சாட்சிகள் வேணும். எனவே சாட்சிகள் வேணும். அந்த நிகழ்ச்சி நடந்தது, அதனால 3 பேர் கூட்டிகிட்டு போகிறார். வேறு 3 பேர் ஏன் கூட்டிகிட்டு போகல, அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு என்னது? சாட்சி. இந்த நிகழ்வு நடந்துக்குள்ளான சாட்சி இருக்கிறது, கூட்டிகிட்டு போகிறார். ஆக 3 பேர் இயேசுவோடு போகிறார்கள். அதுக்கு அடுத்த பகுதியில் இயேசு மேலே போயிட்டாரு. மேலே போன உடனே இயேசுவோடு எத்தனை பேர் பேசிகிட்டு இருந்தாங்க? 2 பேர். 2 பேர். அங்கே இயேசுவோடு போனது 3 பேர். பேதுரு ஏன் கொண்டு போனார்? அதுக்கு விளக்கம் சொல்கிறார், நேரம் இல்லை. பேதுரு எப்போ பார்த்தாலும் நம்பிக்கை உள்ளவர் போல காட்டிப்பார். ஆண்டவர், நான் கடல் மீது நடந்து வரேன். ஓகேவா? என்ன ஆயிடுச்சு? ராய்ப்பதுக்கு என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? முதல்ல பேச மாட்டீங்களே. காற்று அடிக்கிறது, புயல் அடிக்கிறது. ராய்ப்பது என்ன பண்ணுறாரு? பேதுரு கடலுக்குள்ளே போகிறார். பைபிளில் நீங்கள் படிக்கல போடுது. ஓகே, உள்ளே போகிறார். பயந்துட்டு உள்ளே போகிறார். ரொம்ப நம்பிக்கையோடு தான் போனார், ஆனால் உள்ளே போயிட்டார். நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. அந்த பேதுரு யாரையும் பக்கத்தில் விட மாட்டேன், உமக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். யார்? பேதுரு. கெத்செமனி தோட்டம் என்ன பண்ணார்? போனார். நம்பிக்கை குறைவு. அவருக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக பேதுரை அழைத்து கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாக்கோபு, யோவான், இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிங்க. இயேசுகிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க? ஒரு இடத்துல நீங்கள் அரியணையில் வருகிற போது வலது பக்கம் இடது பக்கம் எங்களுக்கு அரண்மனையில் எங்களுக்கு நிதி அமைச்சரும் வேறு அமைச்சர் ஏதோ ஒன்று எங்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய இயேசு பார்த்தது எப்படி? ஒரு மன்னன், ஒரு ராஜா, அவங்க பக்கத்தில் பதவி. அப்போ இவங்களுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியல. இயேசு எப்படிப்பட்ட ஏன் வந்தாலும் தெரியல. அவங்களுக்கு உண்மையான இயேசு யார் என்பதை இயேசு காட்டணும். எனவே இவங்க 3 பேரையும் மேலே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இது நமக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ 2 பேர்கிட்ட இயேசு பேசுகிறார். மோயிசின் கிட்ட, எலியா கிட்ட பேச. இவங்க 2 பேரும் யார்? ஒருத்தர் இறைவாக்கினர், ஒருத்தர் இறைவாக்கினர். எலியா இறைவாக்கினர். மோயிசின் யார்? ஓகே, குட். மோயிசன் நம்முடைய விவிலியத்தில் இருக்கக்கூடிய 5 புத்தகங்களை எழுதியதாக யூதர்கள் கணித்தார்கள். அவர் எழுதினார் இல்லையா என்பது இன்னும் கூட டிபேட் தான். யூதர்களுடைய நம்பிக்கையின்படி முதல் 5 புத்தகங்கள், பைபிள் இருக்கக்கூடிய முதல் 5 புத்தகங்கள் மோயிசன் எழுதினார். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்ட புத்தகங்கள் எழுதிய மோயிசன். இறைவாக்கின புத்தகங்கள் இருக்குது நம்முடைய பைபிளில். இந்த இறைவாக்கினருக்கு நிறைய பேர் எழுதினாங்க. ஆனால் எல்லா இறைவாக்கினர்களை விட முதன்மையான இறைவாக்கினர் யாருன்னா எலியா. அவரை பெரிய இறைவாக்கினர் சொல்லி கூப்பிடுவாங்க. எல்லா இறைவாக்கினர். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட இயேசு என்ன பேசுகிறாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சட்ட புத்தகங்கள் சொன்னதும் பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கில் சொன்னதும் யாரில் முழுமை பெற வேண்டும்? இயேசுவில் முழுமை பெற வேண்டும். இன்னும் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னா, பழைய ஏற்பாடு எதில் முழுமை அடைய வேண்டும்? புதிய ஏற்பாட்டில் முழுமை அடைய வேண்டும். அதனால்தான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரதிநிதிகளாக யார் இருக்கிறாங்க? இங்கே மோயிசனும் எலியாவும் இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கருத்து என்னவென்றால், பழைய ஏற்பாடு மட்டும் இருந்தால் இயேசுக்கு அங்கே வேலை கிடையாது. அப்போ பழைய ஏற்பாடு எப்போ முழுமை அடையும்? இயேசுவில் முழுமை அடையும். எனவே இயேசு அவங்களோடு பேசுனா, நீங்கள் சொல்லிட்டு வந்த எல்லாமே என்னில் நிறைவு பெற போகிறது என்பதுதான் அவங்க 2 பேர்கிட்ட இயேசு பேசுவதாக. இப்போ 2 பேர்கிட்ட பேசியாச்சு. 3 பேர் கூட்டு போனார். 2 பேர்கிட்ட இயேசு பேசினார். அடுத்து இயேசு கிட்ட ஒருத்தர் பேசினார். இயேசு கிட்ட ஒருத்தர் பேசினார். அங்கே யாரு? புரியல, கேட்கல. கடவுள். கடவுள், யாவே கடவுள் பேசுகிறார். என்ன சொல்லி பேசினாரு? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். பிரியமான, விவிலியத்தில் 2 இடத்துல
நாம் பார்க்கக்கூடிய இயேசுவுக்கு அல்லது இயேசுவிடம் நாம் செய்யக்கூடியது 2 காரியம். ஒன்று, மாதா கானாவு திருமணத்தில் அந்த ரசலம் தீர்ந்து போன போது காலி குடங்களை எல்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டு அந்த பணியாளர்கிட்ட ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. மாதா அம்மா என்ன சொல்லுவாங்க? இவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் செய்யுங்கள். எங்கள் தந்தையான கடவுள் என்ன சொல்கிறாரு? இவருக்கு செவி சாயுங்கள். பெரியமான கத்தோலிக்க திரு அவை, கத்தோலிக்க நம்பிக்கை இந்த 2த்தில் அடங்கிறது. இயேசு சொல்கிறதுக்கு செவி சாய்க்கணும், இயேசு சொல்கிறது செய்ய சொல்கிறத செய்யணும். கண்களை மூடுவோம். எத்தனை நாட்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி மடுக்காமல் இருந்திருக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போயிருக்கிறோம். மறையுரைகளை கேட்கிறோம், அப்படியே விட்டு விட்டு செல்கிறோம். நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறது, இது பாவம், இது வேண்டாம், இதை விட்டு விலகி நில்லு, இது உன் குடும்பத்துக்கு ஆகாது, உன் பிள்ளைகளுக்கு ஆகாது, உனக்கு ஆகாதுன்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை நமக்கு சொல்லியும் கூட கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருந்திருக்கிறோம். அதே போல் கடவுள் நமக்கு இதெல்லாம் செய்ய சொல்லியும் நாம் செய்யாமல் இருக்கிறோம். அன்பு செய்யுங்க, மன்னிச்சிடுங்க, விட்டு கொடுங்க, எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, குடும்பத்தில் சமாதானமாக இருங்க, விட்டு கொடுத்துட்டு போங்க. இப்படியெல்லாம் ஆண்டு நமக்கு செய்ய சொன்னார். நாம் எங்கே செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத நேரமும் ஆண்டவர் சொன்னதை செய்யாத நேரங்களுக்காக மன வருந்துவோம். ஆண்டுக்கிட்ட சொல்வோம், அப்பா நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் நினச்சபடி வாழாமல் இருக்கிறோம், உங்களுடைய உதவியை தான் நாங்கள் கேட்குறோம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்குறோம், ஆனால் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்குறது கிடையாது, நீ செய்ய சொல்கிறத நாங்கள் செய்யறது கிடையாது, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அதை செய்வோம், எங்களை நம்புங்கப்பா என சொல்லி ஆண்டவர் நம்மை அன்பு செய்ய வேண்டும், நம்மீது இரக்கம் கொள்ள வேண்டும், நாம் அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் செவி சாய்க்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்களை நினைத்து வருந்துகிறேன், உம்மை தேடாத நாட்களை நினைத்து வருந்துகிறேன். உம்மை அன்பு செய்யாமல் நான் யார் அன்பு செய்வேன்பா? உம்மீது நான் அக்கறை கொள்ளாமல் நான் யாருக்காக வாழ்வேன்பா? என்னை நம்புங்கப்பா, நான் உங்கள் பிள்ளைப்பா, உங்கள் மகன் மகள்ப்பா, என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க என்று சொல்லி ஆண்டோடைய இரக்கத்துக்காகவும் அன்புக்காகவும் நாம் ஜெபித்து பாடுவோம். நம்புங்கப்பா, நான் உடைய பிள்ளையாய் வாழ்வேன், உடைய மகனாய் இருப்பேன், உடைய மகளாய் இருப்பேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் அதுபோல என்னை புடமிட்டேன், அதனால் நான் சுத்தமானேன். நாம் பாவம் செய்கிற போது கடவுள் நம்மை சுத்தப்படுத்துகிறார். கடவுள் நம்மை தண்டிப்பதில்லை, மாறாக தம்முடைய அன்பினால் நம்மை சுத்தப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல
மானினே பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரை இனி வரக்கூடிய நாட்களிலே நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ்வேன், பொருத்தனைகள் செய்வேன், உம்மை ஆராதித்து நான் துதிப்பேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், உம்முடைய பிள்ளைகளாய் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து பாடுவோம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை பாடுவோம், உம்மை தேடாத ஆண்டவரை துதிப்போம். நாட்களும் இல்லையே. நம்முடைய அலைச்சல்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலைகள் அனைத்தையும் துடைத்து நன்மை செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். ஆண்டவரிடம் கண்ணீரை ஒப்படைப்போம், கவலைகளை ஒப்படைப்போம், துன்பங்களை ஒப்படைத்து நம்பிக்கையோடு பாடுவோம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து உம்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். முழந்தால் படியிடுவோம். உம்மை பாடாத நாட்கள் நல்ல சத்தமாக ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், ஆண்டவரை துதிப்போம். துதியுங்கள். உம்மை பாடாத நாட்களும் வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரே உம்மை தேடுகிறேன், ஆண்டவரே உம்மை பாடுகிறேன், ஆண்டவரை சொல்லி பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, கரங்களை தட்டி உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை தினமும் தேடி போகிறவன், ஆண்டவரை தினமும் தேடுகிறவன் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord, பிரைஸ் தி லார்ட், praise the Lord, பிரைஸ் தி லார்ட். praise the Lord. இன்னைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. இந்த முதல் செவ்வாய்க்கிழமை ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரக்கூடிய நேரம், அற்புதங்கள் செய்யக்கூடிய நேரம், அருகாமையில் வரக்கூடிய நேரம், திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அருகில் வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டு ஜெபியுங்கள். ஆண்டவரை தொடுவதில் அற்புதங்கள் அல்ல, ஜெபிப்பதில் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரை தொடுவதில் அல்ல, ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்பதில் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வருகிறார், நாம் அவரிடம் ஜெபிப்போம், அற்புதங்களை தேடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும்,
என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் மனமெல்லாம் சொற்பதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும். ஆண்டவர் தொடுகிறார். என் உடலில் தன்னுடைய பார்வையினால் நம்மை தொடுகிறார். நம்முடைய நோய்களை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை ஆராதனை சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். பேதுடைய மாமியாரை தொட்டவுடன் பேதுடைய மாமியாருடைய காய்ச்சல் நீங்கியது. 12 ஆண்டு காலமாய் ரத்தப்போக்கூடிய பெண் இயேசுடைய ஆடையை தொட்டவுடன் அவள் சுகமடைந்தாள். சிறுமியை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்று சொல்லி இயேசு தொட்டபோது அந்த சிறுமி உயிர் பெற்றாள். இன்று அதே வல்லமையில் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தொடுகிறது. நம்பிக்கையோடு ஆண்டவருடன் ஜெபிக்கிற போது ஆண்டவர் உங்களை தொடுவார். அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். எவ்வொளியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வொளியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொடும்படியாய் ஜெபிப்போம். என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, அவருடைய கனவுகளை தொடுங்க ஆண்டவரே, அவருடைய பணிகளை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். முழந்தால் படியிடுவோம். மாண்பிய கீதம். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிந்து பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே, உன் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுவோம். நாம் திருப்பலிக்கு ஆயத்தமாகவும் உடனடியாக